தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்றுக் கொண்டார் ஞானேஷ்குமார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் பதவியேற்பு. வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர் முரளிராஜா உள்ளிட்ட 3 பேருக்கு நீதிமன்றம் சம்மன். மார்ச் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த சிபிசிஐடிக்கு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 64,000 ரூபாயை கடந்தது. சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 64,280 ரூபாய்க்கு விற்பனை. தேனியில் பொறியியல் மாணவர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டிய நிலையில் உடற்கூறாய்வு இன்று அறிக்கை வெளியாகும் என மருத்துவமனை நிர்வாகம் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான நாகேந்திரன் கவலைக்கிடம். கல்லீரல் நுரையீரல் பாதிப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பள்ளி செல்லும் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்துவிட்டது. புதுக்கோட்டை அரசு பள்ளியில் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. காரியாபட்டியில் அரசு ஊழியர் வீட்டை உடைத்து 30 பவுன் நகை திருடிய சம்பவம். ஒருவரை கைது செய்து 16 பவுன் நகை மீட்பு. தலைமறைவான மற்றொருவருக்கு போலீசார் வலைவீச்சு. திருப்போரூர் அருகே மும்மொழி கொள்கைக்கு எதிராக வீடுகளில் வாசலில் கோலமிட்டு மக்கள் எதிர்ப்பு. தமிழ் வாழ்க வளர்க என வண்ண கோலமிட்டு தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர். இந்தியாவுக்கு அமெரிக்கா ஏன் நிதியுதவி வழங்க வேண்டும் என அதிபர் டிரம்ப் கேள்வி. $21 மில்லியன் நிதியை ரத்து செய்த எலான் மஸ்க் உத்தரவை உறுதி செய்து அறிவிப்பு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 விவசாயிகளுக்கு 498 கோடி ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஓரிரு நாட்களில் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அரசு அறிவிப்பு. சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீ பெரம்பத்தூர் ரயில்வே மேம்பாலத்தின் ஒரு பகுதி இன்று திறப்பு. போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்ப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர்கள். வழிப்பறியில் ஈடுபட்ட 2வரை தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மக்கள். டெல்லி முதலமைச்சர் தேர்வு செய்வது தொடர்பாக பாஜக எம்எல்ஏக்கள் இன்று ஆலோசனை. டெல்லி முதலமைச்சராக பர்வேஸ் வர்மா, ரேகா குப்தா, ஆசிஷ் சூட் உள்ளிட்டோர் பெயர் பரிசீலனை. டெல்லி முதலமைச்சரை தேர்வு செய்யும் நிலையில் ராம்லீலா மைதானத்தில் பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் மும்முரம். பாஜக தலைமை இன்று அறிவிக்கும் நிலையில் நாளை டெல்லி முதலமைச்சர் பதவியேற்கிறார். மகா கும்பமேளாவையும் புனிதமான கங்கையையும் மதிப்பதாக மம்தா பானர்ஜி கருத்து. சரியான திட்டமிடல் இல்லாததால் மகா கும்பமேளா மரண விழாவாக மாறிவிட்டதாக விமர்சனம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியின் ஆடையில் பாகிஸ்தான் பெயர். ஜெர்சியை வீரர்கள் அணிந்திருக்கும் படத்தை வெளியிட்டது ஐசிசி. செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.